ஹாய். நம்ம மெஹந்தி கிளாஸில் டே 8ல இருக்கோம். டே 8ல என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா, மேங்கோ டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேங்கோனா என்னது நமக்கு தெரியும். மாம்பழம் ஷேப் எப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, லீஃப். அந்த லீஃபில் லாஸ்ட்டில் ஒரு டிசைன் போட்டுருப்பாங்க. லாஸ்ட்டில் ஒரு லீஃப் டிசைன். அதில் தான் நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எப்படி போட்டோம், ஒரு சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு அதில் இருந்து அப்படிங்க பெருசாக இது தானே போட்டோம். இதான் வந்துட்டு மேங்கோ டிசைனோட ஸ்டார்டிங். இப்போ இந்த பக்கம் போட்ட மாதிரி அடுத்து இந்த பக்கம் போடுறோம். இந்த பக்கம் 2 பக்கம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் மேங்கோ டிசைன். இப்போ இந்த பக்கம் போட்ட மாதிரி இந்த பக்கம் போடணும். இந்த பக்கம் போட்டுட்டு இங்கே பாதியில் எப்படி விட்டுணும், பாதியில் இங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னா இப்படி வந்து முடிச்சிடும். ஓகேங்களா? இதான் வந்துட்டு மேங்கோ டிசைனோட ஸ்டார்டிங். இப்போ இதை போட்டோமா, இதே மாதிரி நம்ம இங்கே ஸ்வேர்ல் மாதிரி போடணும். இது இப்படியே ஒரு ஸ்வேர்ல் மாதிரி போட்டிங்கன்னா இதான் வந்துட்டு மேங்கோ டிசைன். இப்படி வந்து கர்வ் மாதிரி போட்டு வந்து இப்போவே நீங்கள் இந்த மாதிரி ஸ்வேர்ல் மாதிரி போட போகிறீங்க அப்படின்னா இந்த டைம் இப்படி போட்டுட்டு இங்கேருந்தும் எடுத்துகிட்டு வரலாம் இல்லையா, இங்கேருந்தும் இப்படி கொண்டு வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இதான் வந்துட்டு மேங்கோ டிசைன். இந்த மேங்கோ டிசைன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு ஃபில்அப் பண்ண போகிறோம். ஃபில்அப் பண்ணது ஹம்ஸ் எல்லாமே வச்சு ஃபில்அப் பண்ண போகிறோம். ஒரு 2 லைன் மாதிரி போட்டுட்டு இதில் ஹம்ஸ். இப்படி ஹம்ஸாக போட்டு கூட வந்துட்டு நீங்கள் இந்த டிசைனை வந்துட்டு ஃபில்அப் பண்ண மேங்கோ வந்துட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். ஹம்ஸ் நம்ம ஃபஸ்ட் செகண்ட் கிளாஸில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, லைன்ஸ்க்கு அப்புறம் என்ன பார்த்தோம், ஹம்ஸ். இந்த ஹம்ஸை போட்டு தான் நம்ம வந்துட்டு இந்த மேங்கோ டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபில்அப் டிசைன் மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா, ஹம்ஸ் போட்டு. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் போடுறோம். இந்த பக்கம் போடுறதுக்கு இப்படி வந்து அப்படியே மேலே இது கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அந்த சுவல் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சுவல் வந்துட்டு இங்கே யூஸ் ஆகுறாங்க. இது வந்துட்டு இது கூட வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதில் போட்டு அதில் போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற மேங்கோல் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் இதுலேயே ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை கிரிட் மாதிரி இதில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதில் வந்து இந்த கிரிட் டிசைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸாக போட்டுட்டு நீங்கள் இதில் கிரிட் டிசைன் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் படிச்ச லைன்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே யூஸ் ஆகும். அதுக்கு வந்துட்டு பேசிக் வந்துட்டு நம்ம நல்லா கற்றுக்கணும். இந்த லைன்ஸ் ஹம்ஸ் ஸ்வேர்ல் எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு எங்கே வேணாலுமே யூஸ் ஆகும். அதுக்கு நான் இதை ஆல்டர்னேட்டிவாக ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் விட்டு இந்த பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் விட்டுணும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸ். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த பாக்ஸ். அதே மாதிரி இதுக்கு நடுவில் இதை விட்டுட்டு இந்த பாக்ஸ். இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த பாக்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இப்போ இந்த மேங்கோவில் இந்த கிரிட் டிசைன் போட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி கிரிட் டிசைன் போடலாம். அந்த மாதிரி ஹம்ஸ் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இல்லையா. இதே மாதிரி மேங்கோ போட்டுட்டு கூட நீங்கள் லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரியும் பண்ணணும், ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரியும் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே இதே மாதிரி நம்ம லீஃபில் போட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்படி போட்டுட்டு நீங்கள் இதுக்குள்ளே ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நீங்கள் போல்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா அழகாக தெரியும். ஓகேங்களா? இப்போ மேங்கோ டிசைனாக வேறு ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்து சீடு மாதிரி இருக்கும். சீடு பார்த்தீங்கன்னா சீடு வெதை அந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுமாதிரி இதிலேயே நீங்கள் இந்த மாதிரி ஸ்வேர்ல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டுருலாம். இப்போ இதிலேயே வந்துட்டு இங்கே ஒரு மூக்கு மாதிரி வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மூக்கு மாதிரி வச்சு நம்ம டியர் ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம். அதனால் எடுத்துக்கிட்டா இது பிக்காக்கூடிய தலை மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? பிக்கப் டிசைன் வர எடுத்துக்குமே இதான் வந்துட்டு இந்த மேங்கோ டிசைன் வந்துட்டு பேசிக். இந்த மேங்கோ டிசைன் ஒன்றா மட்டும் தான் போட முடியுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இப்படி ஒன்று இப்படி போட்டுட்டு கூட இதுலேருந்தே அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வந்துட்டு நீங்கள் இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி 2 லேயராகவும் போடலாம். இல்லை இது கீழே ஃபேஸ் பண்ண மாதிரியும் போடலாம். கீழே சைடு மேலே சைடு எல்லா சைடில் தான் நீங்கள் இந்த மேங்கோ டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பக்கம் போடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே எல்லா சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டு பாருங்க. கீழே மேலே இது நீங்கள் இந்த ஹம்ஸ் மாதிரி போட்டு ஃபில்அப் பண்ணலாம். இந்த மாதிரி கிரிட் டிசைன் போட்டு ஃபில்அப் பண்ணலாம். இந்த எல்லா ஷேப்லையுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை நம்ம அதில் போட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இல்லை இதுக்குள்ளே இப்படி உள்ள ஒரு ஃபில்அப் டிசைன் மேலே இருக்கிறது நீங்கள் போல்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு டிசைன். இவ்வளோ தான் மேங்கோ டிசைன். லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி போடுங்க, ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி போடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் போடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஸ்வேர் மாதிரி போட்டுட்டு இந்த ஹம்ஸ் உள்ள ஃபில்லிங் அப்புறமா கொடுக்க ஆரம்பிங்க. உள்ள ஃபில்லிங் ஹம்ஸ் போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா. இந்த மாதிரி போட்டுட்டு மேங்கோ டிசைன் போட்டிங்கன்னா மேங்கோ டிசைன் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்வேர்லாம் போடலாம். இல்லை இப்போ இந்த மேங்கோ வச்சு ஃபில்அப் டிசைன் வந்துட்டு 3 ஃபில்அப் டிசைன் 4 ஃபில்அப் டிசைன் கற்றுக்கிட்டாச்சு. ஹம்ஸ் வச்சு ஒன்று போட்டோம், அந்த ஸ்வேர்ல் ஒன்று போட்டுச்சு. அடுத்து கிரிட் டிசைன் போட்டாச்சு. நல்லா ஃபில்அப் பண்ணுற மாதிரி போட்டாச்சு.
ஏன்னா இது ஒரு ஃபில்லப் டிசைன். மேங்கோ டிசைன் வச்சு இவ்வளோ விஷயம் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடுங்க, அடுத்து ஸ்வெல் போட்டு போடுங்க, அப்புறம் உள்ள ஃபில்லப் கொடுத்து ஒரு 5 டிசைன். உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான் வந்துட்டு மெஹந்தின்றது நம்ம கிரியேட்டிவிட்டி தான். நம்ம அதுக்குள்ளே என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஹம்ஸ் போட்டுக்கலாம், டிசைன் போடலாம், இந்த ஸ்வெல் போட்டுக்கலாம், லீஃப் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். நம்ம கிரியேட்டிவிட்டி தான் இருக்குது மேங்கோ டிசைன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.